சிவகார்த்திகேயன் இப்படி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வாங்குகிற சம்பளம் அதிகம். இவங்க இவங்க படங்களை எடுப்பதற்கான பட்ஜெட் அதிகம். அதற்கான கலெக்ஷனும் அதிகம். ஆனா ரூ. 10 போட்டுட்டு ரூ. 100 எடுக்கிறது பெருசா, ரூ. 100 போட்டுட்டு ரூ. 180 எடுக்கிறது பெருசான்னா ரூ. 10 போட்டு ரூ. 100 எடுக்கிறது தான் பெருசு. ஆனால் சினிமா அதை ஏனோ விரும்புறது இல்லை. இங்க மாரி செல்வராஜ் மாதிரியோ, வெற்றிமாறன் மாதிரியோ, பாரஞ்சித் மாதிரியோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதாவது மினிமம் பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்து அதை ஹிட் பண்றவங்க. ஆனால் இந்த கமர்ஷியல் படம் எடுக்கிற டைரக்டர்கள் நிறைய பேர். அது அவங்க நடிகர்களை கவர்கிற விதத்துல ஒரு கதையை சொல்லி, இப்ப லோகேஷ் கனகராஜ், நெல்சன், இன்னும் நிறைய இந்த லிஸ்ட்ல நீங்க வச்சீங்களேன், இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய நடிகரை பார்த்து அவங்க பிரமிக்கிற அளவுக்கு ஒரு கதையை சொல்லி ஏராளமான பொருட்செலவுல ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அது ஒரு மினிமம் கேரண்டியா இருக்கு. எடுத்த உடனே டேபிள்லயே நீங்க ஒரு ஓடிடி பிசினஸ் பண்ணலாம், சேட்டலைட் பண்ணலாம், இந்தி மார்க்கெட் இருக்கு, ஓவர்சீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆன் டேபிள் ப்ராஃபிட் அது முன்ன வந்தா கூட பரவாயில்ல, வந்துருது இல்ல. அந்த நம்பிக்கையை இவங்க கொடுக்குறாங்க.